தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு சீரீஸ்ல அடுத்த எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். எது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிரியேட்டிவ் மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆமாங்க, ஏற்கனவே இந்த சீரீஸ்ல ஒரு எபிசோட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் 5 வித்தியாசமான கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எப்படி எடுக்க முடியும், அதில் எந்தெந்த ஷார்ட்ஸ் எல்லாமே எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய பேருக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. நிறைய பேர் நிறைய விதமான ஃபீட்பேக்ஸும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எபிசோடில் அடுத்ததாக இன்னும் இருக்கக்கூடிய 5 டிப்ஸ் என்னென்ன, எப்படியெல்லாம் நீங்கள் கிரியேட்டிவாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வச்சு எடுக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை வேணாலும் வச்சு எடுக்கலாம். இதுதான் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்க 7,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்ல எடுத்தாலுமே சரி, 20,000 ரூபாயில எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்க இஷ்டம் தான். நீங்க எதை யூஸ் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் வரும். அது என்னென்ன ஷார்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய 5 வித்தியாசமான ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிடுறேன். கடந்த வாட்டி நம்ம போட்ட 5 ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ்ல பல விதமான டிப்ஸை வந்து நீங்க ஹிந்தியிலேருந்து வந்து பார்த்து எடுத்தீங்க, இல்லை இவர் போட்டதை வந்து அப்படியே இருக்கு. பட் விஷயம் என்னன்னா, இது நான் ஹிந்திலேயோ அங்கங்கெல்லாம் எடுக்கல. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்காகவே பல விதமான பேஜஸ் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஜார்டி குலோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எக்கச்சக்கமான சூப்பர் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுப்பார். அவர் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வச்சு போடுவாங்க. அதை நம்ம மொபைல் எடுக்க முடியுமா அப்படின்றத தான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதே போல நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸும் இருக்கு, நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடியதை ஒரு சில இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நானும் ஒரு சிலதை ட்ரை பண்றேன். அங்க இருக்கிறத மொபைல்ல எடுக்க முடியுமா, நம்ம எடுக்கும்போது எப்படி வருது, அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அங்கேயும் வந்து தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைய முதல் போட்டோகிராஃபி டிப்ஸ் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிக் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதாவது நீங்க எந்த ஒரு புக்கை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த புக்குக்குள்ள இருந்து நீங்க ஒருத்தரை வந்து பாக்குறீங்க, இல்லை ஒரு மாடல் வந்து எடுக்கிறீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஆனால் இந்த இமேஜ் எடுக்கிறது எப்படி? ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவைப்பட வேண்டியது விஷயம் எல்லாமே ஒரு புக்கு, அதே போல் ஒரு மொபைல், நம்ம எப்பவுமே சொல்கிறது போல் ஒரு பென்சில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு மாடல். ஸோ நீங்கள் புக்கு அழகாக வந்து சென்டர் பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு நல்ல எழுத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து அழகாக அப்படி பேஜை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா, அந்த இடத்துக்கு நடுவில் பென்சில் வச்சுட்டு அந்த பேஜை வந்து திருப்பாத மாதிரி இருக்கிறதுக்காக பென்சில். ஸோ வச்சுட்டிங்கன்னா மாடல் அந்த சைடு நிற்க வச்சுட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து கரெக்டாக நீங்கள் மாடலை ஃபோக்கஸ் பண்ணி இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வச்சு எடுக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜஸ் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஒரு டைம் மாடலை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பேஜ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க கொஞ்சம் மாறி உங்களுடைய லென்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க எடுக்கும் பொழுது நீங்க பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் இப்படி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நீங்க லைட் ரூம்ல கொஞ்சம் கலர் எல்லாம் வந்து கிரேட் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு செமையான பிக்சர் வந்து கிடைக்கும். ரெண்டாவதா வாட்டர் கேனுடைய ஸ்பைரல் ஷாட். ஆக்சுவலாக ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஷாட்னு நினைக்கிறேன். இது அப்போவே ஃபஸ்ட்டு நான் எடுக்க ஆரம்பித்த ஷாட் இந்த ஷாட் தான். பட் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பைரலாக இருக்கக்கூடிய வாட்டர் கேன், வாட்டர் பாட்டில் நம்ம பார்த்துருப்போம். நல்லா கொஞ்சம் வளைவாக உள்ளெல்லாம் கொஞ்சம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு மேலே கீழே 2 சைடும் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து கரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா கிட்ட அந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்மளுடைய மாடலை அந்த சைடு நிற்க வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான பேக்ரவுண்ட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷாட் வரும். அதுவும் நீங்கள் க்ளோஸ் அப்பாக வைக்கிறதுனால அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். பார்க்கறதுக்கு இமேஜஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் லைட் ரூம்லாம் எடிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேற லெவல் ஒரு இமேஜாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு அளவே வந்து கிடையாது. நீங்கள் உங்கள் மாடலை நிற்க வைக்கலாம், இல்லை உங்கள் பைக்கில் இருந்து எல்லா விஷயத்தையுமே அதை வந்து எடுக்கலாம். இல்லை சன் செட் ஆகும் போதோ இல்லை சன் ரைஸ் ஆகும் போதோ நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இமேஜஸ் பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 3வது ஷாட் எனக்கு பர்சனலாக ஃபேவரட். காரணம் என்ன அப்படின்னா கிரிக்கெட் பால். ஸோ இந்த கிரிக்கெட் பாலை நம்ம தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? தூக்கி போடும்போது பாலை ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி இருந்து எரியறலை நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கிரிக்கெட் அப்படின்றதுனால என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொன்னேன். இந்த ஷாட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாச்சும் ஒரு த்ரெட் இருந்ததுன்னா இந்த பாலை சுற்றி வந்து கட்டிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாட்டர் பாட்டில் ஷாட் மற்ற ஷாட்லாம் எடுத்துருக்கோம்ல, லெமன் ஷாட்லாம் அதே மாதிரி தான் கட்டிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவங்க கையில் வந்து பிடிச்சிட்டு கேமராக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்படி வந்து தொங்க விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய மாடலை கொஞ்சம் தூரத்தில் இருந்து இந்த பாலை த்ரோ பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து கொடுக்கும்பொழுது நீங்கள் அந்த இமேஜ் எடுத்தீங்க பாலை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா இமேஜ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வித்தியாசமான ஷாட் எடுங்க. எப்போ வந்து பால் கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கு, அவர் த்ரோ பண்ணுற மாதிரி அந்த ஆக்ஷனும் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய த்ரெட் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆப்ஜெக்ட் ரிமூவரை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு கலர் கிரேடிங் கொஞ்சம் பண்ணீங்கன்னா இமேஜ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இமேஜாக இருக்கும். கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஷாட், ஒரு மாஸ் ஹீரோவோட என்ட்ரியை நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் படத்துல எல்லாம்
அப்படியே ஒரு நடந்து போவார் கீழே, அதாவது பூமிக்குள்ளேருந்து அவருடைய ஷாட் எடுக்கும்போது அவர் அப்படியே கால் வைக்கிற கால் அச்சு எல்லாமே ஷூர்லேருந்து எல்லாமே வந்து தெரியும் இல்லையா. இது ஒரு ஃபோட்டோவில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ஷாட் ரொம்பவே சிம்பிளாக வந்து எடுக்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. டைமர் இருந்ததுன்னா டைமர் வச்சுக்கோங்க. 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் இது போல் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 5 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் போய் ஏறி நிற்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷூ போட்டுட்டு இருக்கிற காலோட நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இமேஜ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஏறி நிற்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ ஏதோ ஒன்று சேஃப்டிக்கு உங்கள் மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கேமரா வந்து அந்த பக்கம், அதாவது நீங்கள் எந்த பக்கம் ஏறுறீங்களோ அந்த பக்கத்தை பார்த்த மாதிரி கேமராவை வச்சுட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. 5 செகண்ட்ஸ் டைமர் ஆன் ஆகிட்டு இருக்கும். இப்போ போய் மேலே நின்று நீங்கள் கரெக்டாக கால் எடுத்து இப்படி நடக்கிற மாதிரி ஒரு போஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஷாட் கிடைக்கும். சும்மா மரணம் மாசான ஒரு இமேஜ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அது ஸ்கையெல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேக்ரவுண்டில் நல்லா இருக்கிற மாதிரி மேலெல்லாம் வானங்கள் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். இன்றைய 5வது கிரியேட்டிவான இமேஜ் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் விளையாடி இருப்போம் கோலி எல்லாமே. அது போல் இருக்கக்கூடிய கோலியை அடிக்கும் போதோ இல்லை த்ரோ பண்ணும் போதோ நீங்கள் எடுத்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட நம்ம கிரிக்கெட் பால் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு 4-5 கோலிகள் வந்து கீழே வந்து போட்டுக்கோங்க தரையில். நம்மளுடைய மாடல் வந்து கொஞ்சம் பின்னாடி நிற்க வச்சுருங்க. இப்போது ஒரு கோலி வந்து கரெக்டாக ஏதாச்சும் ஒரு இதை த்ரெட்டை சுற்றி மேலேருந்து தொங்க விட்டுருங்க. அந்த இடத்துல கரெக்டாக அவர் தூக்கி போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ண வச்சு இப்போ அந்த கோலியை கரெக்டாக எந்த கோலி தூக்கி போடுறாரோ, அதாவது நம்ம த்ரெட்டில் வந்து தொங்கிட்டு இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இமேஜஸ் அவர் வந்து தூக்கி போட்ட ஒரு கோலியை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு ஷாட் எடுத்த மாதிரி செம்மையாக இருக்கும். பாருங்கள் இந்த இமேஜ் எப்படி இருக்குது. இப்போது நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவரை வச்சு அந்த கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே போல் கலரெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் லைட் ரூமை வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் பார்க்குறதுக்கு இது போல் ஒரு சூப்பரான இமேஜாக இருக்கும். இன்றைய கிரியேட்டிவான ஃபோட்டோ டிப்ஸில் உங்களுக்கு பிடித்தமான கிரியேட்டிவ் ஃபோட்டோ எது? இந்த 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி ஏதாச்சும் இந்த இமேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, அதை நான் பார்க்கணும் இல்லை நண்பர்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னையும் வந்து டேக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்ப்போம். இது போல் வந்து வித்தியாசமான ஷார்ட்ஸ் இன்னும் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத நானும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் வேறு ஷார்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு கொண்டு வர முடியுமோ நான் வந்து கொண்டு வரேன். நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு ஷார்ட்டை பார்த்துருக்கீங்க, அது நல்லா இருக்குது, அதை நான் ட்ரை பண்ணி நம்மளோட நண்பர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக என்னோட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.